ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் குழந்தைய ஒரு ஸ்பீச் தெரப்பிக்கோ, ஒரு ஆக்குபேஷ்னல் தெரப்பிக்கோ, இல்லை ஒரு ஏபிஓ தெரப்பிக்கோ ஒரு தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகும்போது அந்த குழந்தைக்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பேக் போட்டு கொண்டு வர சொல்லுவாங்க. அந்த பேக்கில் என்னென்ன பொருளெல்லாம் நீங்கள் கொடுத்து விடணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி போனீங்க அப்படின்னா என்னென்ன திங்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சொல்கிறேங்க. ஒரு சில சென்டரில் பேக்கெல்லாம் எதுவும் கொண்டுட்டு வர சொல்ல மாட்டாங்க. ஆனால் ஒரு சில சென்டரில் பார்த்திங்கன்னா குழந்தைக்குன்னு தனியாக ஒரு பேக் வாங்கி அந்த பேக்கில் சில திங்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்து விட சொல்லுவாங்க. அதில் என்னென்ன கண்டிப்பாக நம்ம வச்சு கொடுத்து விடணும் அப்படின்னா, இந்த மாதிரி குட்டி பேக் வாங்கிக்கோங்க. எல்கேஜி யூகேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லி கேட்டால் இந்த மாதிரி குட்டி பேக் கிடைக்கும். இதை விட குட்டி பேக்கெல்லாம் கூட அவைலபிளாக இருக்குது. அதெல்லாம் வாங்குறனா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். நான் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் வைக்கிறதுக்கு இதுதான் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி இதை வாங்கிட்டேன். இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று இதுக்குள்ளே வைக்கிற மாதிரி குட்டி ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் அந்த குழந்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஃபேவரட்டான ஏதாவது ஒரு ஸ்நாக்கை நீங்கள் டெய்லியும் வச்சு கொடுத்து விடணும். இது அவங்க தெரப்பி டைமில் சாப்பிட வைப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம் அந்த குழந்தைய சாப்பிட வைப்பாங்க. அது மூலமாக அந்த குழந்தைக்கும் அந்த தெரப்பிஸ்ட்டுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் கிரியேட் ஆகும். அந்த ஒரு பொருளை எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு வச்சு கொடுப்பாங்க. அப்போ ஐ கான்டாக்ட் இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஃபுட் ஐட்டம் எடுத்து கண்ணு முன்னாடி வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி அதை கண்ணை பார்த்து அதை வாங்கி சாப்பிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது வேணும்ல. அதனால் ஃபுட் ஐட்டத்தை எப்போயுமே கண்ணு முன்னாடி வச்சு வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை உங்கள் கண்ணையும் உங்கள் மூஞ்சியையும் பார்த்து பார்த்து தான் அந்த பொருளை வாங்கும். அதனால் இது எல்லா தெரப்பி சென்டர்லேயும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு தான் ஸ்நாக்ஸ் ஏதாவது குழந்தை விரும்பி சாப்பிட்றத கொடுத்து விட சொல்லுவாங்க. அப்புறம் துண்டு. இது ஃபஸ்ட்டு குழந்தை ரொம்ப அழுன்னு அழுவாங்க இல்லைங்களா, அப்போ கண் வாய் மூக்கெல்லாம் தொடச்சி விட்றதுக்கு ஒரு துண்டு கொடுத்து விடணும். நீங்கள் கர்ச்சீஃப் கொடுத்து விட்றனாலும் கொடுத்து விடலாம். துண்டு கொடுத்து விட்றது தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் டைப்பர். குழந்தை டைப்பர் போட்டு தான் ரூம்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஆட்டிசம், ஏடிஹெச்டி எல்லாமே சின்ன குழந்தையாக இருந்துச்சுன்னா டைப்பர் போட்டு தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ டைப்பர் போட்டுவிட்டு நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போய் விட்டுடலாம். அது போக ஒரு 2 டைப்பர் எக்ஸ்ட்ரா அந்த பேக்குள்ளே வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு செட்டு துணி. இன்கேஸ் அந்த குழந்தை வாமிட் பண்ணிருச்சு, இல்லை ரொம்ப அழுது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு, ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா மாற்றி விடுறதுக்கு ஒரு செட்டு துணி, ஒரு இன்னர் வேரு, ஒரு பனியன் கிளாத்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இது தாங்க எல்லா தெரப்பி சென்டருக்கும் உள்ளே போகும்போது குழந்தையோட பேக்கில் வச்சு கொடுத்து விட வேண்டிய பொருட்கள். நீங்கள் உங்கள் குழந்தைய தெரப்பி சென்டருக்கு கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த பொருளெல்லாம் உள்ளே வச்சு கொடுத்து விடுங்க. என்னென்ன நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாஸ்கில் பால். இப்போ 3 வயசுக்குள்ளே குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம லாங் பஸ் ட்ராவல் அப்படின்னா ஃப்ளாஸ்க் வாங்கி அந்த ஃப்ளாஸ்கில் பால் ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்புறம் தண்ணி, எவ்வளோ தண்ணி உங்கள் குழந்தை குடிக்கும் நீங்கள் குடிக்கோ அதை பொறுத்து வாட்டர் பாட்டில் சைஸ் வாங்கி தண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால் பொட்டி, 2 பால் பொட்டியில் நான் பால் ஊற்றி ரெடியாக எடுத்துருக்கிறேன். அப்புறம் குழந்தையோட ஷூ, அப்புறம் நம்ம பர்ஸ் அண்ட் ஃபோனு. இதுதான் ஒரு தெரப்பி சென்டருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போக வேண்டிய பொருட்கள்.